ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. இன்றைக்கி குக்கரில் நம்ம சாதம் கஞ்சி வடித்து நம்ம பாத்திரத்தில் எப்படி கஞ்சி வடித்து சாதம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரொம்ப குறைவான டைமில் மொத்தமே ஒரு 7 நிமிஷத்தில் எப்படி குக்கரில் அந்த சாதத்தை நம்ம வடித்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான அரிசி வேணாலும் நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். எப்பேற்பட்ட வேகாத அரிசியாக இருந்தால் கூட இது மாதிரி நீங்கள் குக்கரில் வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இந்த ரைஸை நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி அளவாக அளந்து ஊற்றக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும். நம்ம அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் தானே ரைஸ் போட்டு சாதம் வடிப்போம் நார்மலாக பாத்திரத்தில் வடித்த சாதம் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சாதத்தை யூஸ் பண்ண முடியும், வடித்த சாதம் மாதிரி ரெடி பண்ண முடியும். அளவாக அளந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி அளந்துலாம் வச்சிங்கனாக்கா நமக்கு எப்பயும் கிடைக்கிற அந்த குக்கர் சாதம் தான். கஞ்சி கோர்த்துக்கிட்டு அப்படியே கேக் மாதிரி வெட்டி எடுக்கிற மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த குக்கர் சாதம் தான் கிடைக்கும். நமக்கு கஞ்சி வடிச்சிட்டு பொலன்னு நல்ல உதிரியாக பூ போல் சாதம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸுக்கு அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி இந்த 1 கப் ரைஸ் தான் போடுறேன் அப்படிங்கிறதுனால இந்த 3 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அரிசி அதிகமாக போடுறீங்க அப்படின்னா 5 லிட்டர் குக்கர் இருக்கும் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போது குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் ரைஸை டக்குன்னு எடுத்து போட்டு வேக வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும். இப்போது குக்கரை மூடும்போது இந்த கேஸ்கட் இருக்கு இல்லையா, குக்கரில் அந்த ரப்பர் கேஸ்கட் போட்டுக்கணும். ஆனால் எடுத்தோடனே வெயிட் போட்டுடாதீங்க. வெயிட் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் வெயிட் போட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்டீம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி மேலே அந்த வெயிட் போடுவோம் இல்லையா, அது வழியாக உங்களுக்கு நல்லா சூடாக ப்ரெஷரோட அந்த உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. ரொம்ப லோவிலையும் வைக்க வேண்டாம், நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த வெயிட் போடுற இடத்துல அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு லேசாக அந்த ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக வரும், தண்ணி உள்ளே இருக்க தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஃபோர்ஸாக வரும். அந்த மாதிரி வர டயத்தில் நம்ம இதில் வெயிட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொஞ்சம் பக்கத்தில் கை கொண்டு போக முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி உள்ளேருந்து வெளியில் வரும். அந்த டைமில் நம்ம வெயிட் போட்டுட்டு வெயிட் போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 4 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த 4 நிமிஷம் கேப்பில் உங்களுக்கு விசில் வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் நம்ம அதே மீடியம் ஃப்ளேமில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். வெயிட் போட்டதுக்கு அப்புறமும் அதே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், குறைக்கவோ கூட்டவோ வேண்டாம். பாருங்கள், இப்போ தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஃபோர்ஸாக அந்த உள்ளே தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ வெயிட்டை போட்டுட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை எந்த மாறுதலும் பண்ணாதீங்க, அது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 4 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு நீங்கள் அந்த கேப்பில் உங்களுக்கு விசில் வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். 4 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த கேப்லேயே உங்களுக்கு ரைஸ் வெந்துடும். இப்போ உடனடியாக இதை திறக்கக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் ரைஸ் குக் பண்ணும்போது நமக்கு உள்ளே ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நம்ம விசில் வரல, நமக்கு உள்ளே ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்லேயே நமக்கு இன்னொரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரைஸ் குக் ஆகிடும். இப்போ இது உள்ளே ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்கும்போது இதை டக்குன்னு எடுத்து வேறு இடத்துல வைக்கிறதோ நீங்கள் டக்குன்னு வேறு அடுப்புக்கு மாற்றுறதோ அது எதுவுமே செய்யாதீங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரெஷர் இருந்ததுன்னா எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் குக்கரை அங்கே இங்கே நீங்கள் தூக்கிட்டு நகர்த்தலாம் வேண்டாம்.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமே ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி. நமக்கு இந்த மெத்தடில் வந்து மொத்தமே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அப்புறம் ஒரு 4 நிமிஷம், மொத்தம் ஒரு 7 நிமிஷம் மட்டும்தான் நமக்கு கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப கேஸ் செலவு மிச்சமாகும் உங்களுக்கு இந்த மெத்தடில் ரைஸ் குக் பண்ணும்போது. இப்போ உள்ளே இருந்த அந்த ப்ரெஷர்லையே அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெஷர்லேயே ரைஸ் வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு சாதம் எப்படி பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இந்த மெத்தடில் ரைஸ் வச்சிடலாம். கேஸ் செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம். மேலே இந்த மாதிரி கஞ்சி தண்ணி இப்படி தெளிவாக உங்களுக்கு இருக்கும். இப்போது நீங்கள் சாதத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கன்னா எத்தனை நிமிஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து குக் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் டெய்லி அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல சாஃப்டாக பூ போல் குக் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் ரைஸ் வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் வைக்க மாட்டீங்க. ஏன்னா பாத்திரத்தில் வைக்கும்போது உங்களுக்கு பொங்கி பொங்கி வலியும், ஸ்லோவான ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணணும், அப்புறம் அதை வடித்து விடுறதும் ரொம்ப சிரமம். இந்த மெத்தடில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெத்தடில் கஞ்சி தண்ணியை வடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதையும் நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது தண்ணியை வடிக்கிறதுக்கு இந்த குக்கரோடைய மூடியிலேருந்து அந்த கேஸ்கட்டை நம்ம எடுத்துடணும். கேஸ்கட்டை எடுத்துகிட்டு கேஸ்கட் இல்லாமல் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த கேஸ்கட்டில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வழியாக நமக்கு அந்த கஞ்சி தண்ணி வந்து ஈஸியாக நமக்கு கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கர் செட் ஆகிற மாதிரி கீழே தண்ணியை வடிக்கிறதுக்கு உங்களோட குக்கர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. சாய்க்கும் போது இந்த ஹோல் வழியாக தண்ணி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டை வந்து போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு உங்கள் குக்கரோட சைஸுக்கு ஏற்ற கீழே ஒரு பாத்திரம் வச்சு இப்படி மேலே மெதுவாக அந்த குக்கரை வந்து இப்படி சாய்ச்சி விட்டுடுங்க. நீங்கள் பாத்திரத்தில் ரைஸ் வடிக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கெலாம் வந்து அந்த தண்ணியை வடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். கையில் காலில் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மாதிரி வடிக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி வந்து கீழே மேலெலாம் சிந்தாது. ஈஸியாக நீங்கள் இது மாதிரி சாய்ச்சி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு தண்ணி பூரா உங்களுக்கு அந்த மூடியில் இருக்கிற ஹோல் வழியாக ஈஸியாக வடிஞ்சு ரிமூவ் ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா பொலன்னு பூ போல் கஞ்சி வடித்த சாதம் குக்கர்லேயே ரெடி ஆகிடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான டைமில் நம்ம கேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சியை வடிச்சிட்டு நீங்கள் ரைஸ் சாப்பிடணும். அதுவும் ஈஸியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாத்திரத்தில் வடிக்கிறத விட இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் நான் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ரொம்ப வருஷமாக நான் இப்போ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரத்தில் ரைஸ் வைக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட முழுக்க நான் டெய்லி இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல உதிரியாக நம்ம குக்கரில் வடித்த சாதம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா குக்கர் சாதம் எப்போயுமே களியாக அப்படி கட்டியாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல உதிரியாக பூ போல் நல்ல ஒரு ஒயிட் ரைஸ் இதே மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்ப குறைவான டைமில் சீக்கிரமாக ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கட்டாயம் நீங்கள் எப்பயுமே இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.